Hello friends, welcome back to my channel. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்னைக்கு டேட் வந்து ஆகஸ்ட் 30th, டைம் வந்து 12:09 ஆகுது. இன்னைக்கு பேங்க் நிஃப்டில லைவ் டெமோ பார்த்தறலாம். ஸோ வீடியோ வந்து நீங்கள் ஹை ரெசல்யூஷனில் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அப்புறம் ஒரு சில நண்பர்கள் வந்து நான் ஏன் டெமோ எடுக்கிறேன்னு கேட்டிருந்தீங்க. அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வந்து என்னோட சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவில் என்னோட ஜெரோதா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் கூட நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேன். அந்த வீடியோ பாருங்கள். ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா பேங்க் நிஃப்டி 50 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் சார்ட் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ அங்கே வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன்ஸ் வந்து நான் ட்ராப் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைனில் வந்து மார்க்கெட் வந்து ப்ரீவியஸாக ரியாக்ட் ஆயிருக்கு. அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக நான் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன்ஸ் வந்து நான் ட்ராப் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனது கொஞ்சம் கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ ஓப்பன் ஆகிட்டு மார்க்கெட் வந்து இந்த இடத்துலலாம் சப்போர்ட் எடுத்து மேலே போயிட்டே இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இது வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் மாதிரி ஃபார்ம் ஆகுதா, அப்படி இல்லை ட்ரெண்ட் லைனை வந்து பிரேக் அவுட் ஆகிட்டு கீழே வருதா என்னன்னு தெரியல. ஸோ அதே மாதிரி இங்கே வந்து டச் ஆகிட்டு மேபி இங்கே மறுபடியும் டச் ஆகிட்டு மார்க்கெட் கீழே வந்துச்சுன்னா டபுள் டாப் மாதிரி கூட பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும். வெயிட் பண்ணி பார்ப்போம். எந்த மாதிரி பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரேட் எடுக்கலாம். ஓகே, இப்போ டைம் வந்து சரியாக 12:43 ஆகுது. ஸோ ஆல்ரெடி நான் வந்து ட்ரேடு எடுத்திருக்கேன். 38,900 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் கால் ஆப்ஷனில் நான் வந்து 2 லாட் பை பண்ணியிருக்கேன். என்னோடய என்ட்ரி டைம் வந்து 12:21. ஸோ இப்போ வரைக்கும் நம்மளோட ப்ராஃபிட் வந்து நியர்லி 3,000 கிட்டே போய்கிட்டுருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த கேண்டில் எப்படி க்ளோஸ் ஆகுதோ அதை பேஸ் பண்ணி நான் வந்து ட்ரேடை எக்ஸிட் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் ஆகும்போது வால்டாலிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி நம்ம புட் ஆப்ஷன் கூட போகலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து ரொம்ப நேரமாக சரியாக மூவ்மெண்ட் இல்லை. ஸோ நான் வந்து ட்ரேடை வந்து எக்ஸிட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ நான் ட்ரேடை வந்து எக்ஸிட் பண்ணிட்டேன். ஸோ நம்மளோட ப்ராஃபிட் வந்து 3,035 ருபீஸ் நம்ம வந்து புக் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ டைம் வந்து சரியாக 2:29 ஆகுது. இப்போ வரைக்கும் நம்மளோட ஓவரால் ப்ராஃபிட் 6,775. ஸோ இந்த ப்ராஃபிட் எப்படி புக் பண்ணேன்னு நான் உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ மார்னிங்லேருந்து நான் மார்க்கெட் வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தேன். கரெக்டாக ஒரு ட்ரெண்ட் லைன் மாதிரி ஃபார்ம் ஆச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து டச் ஆகிட்டு மேலே போகிறப்போ நான் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து செக் பண்ணி பார்த்தேன். மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருந்தது. அதனால் இந்த இடத்துல நான் என்ட்ரி கொடுத்துட்டு ஸோ நான் வந்து வெயிட் பண்ணேன். அதாவது மார்க்கெட் வந்து இந்த லெவல் வரைக்கும் போகுன்னு சொல்லிவிட்டு. ஆனால் நான் வந்து இடையிலே வந்து ட்ரேடை க்ளோஸ் பண்ணிட்டேன். அதில் ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணேன். அதுக்கப்புறமேட்டு மறுபடியும் இந்த லெவலில் வந்து பிரேக் அவுட் ஆகும்போது இந்த இடத்துல என்ட்ரி கொடுத்து இது வரைக்கும் போகும்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் நான் வந்து ரொம்பவும் ஹோல்ட் பண்ணாமல் உடனே நான் வந்து ப்ராஃபிட் வந்து புக் பண்ணிட்டேன். ஏன்னா எந்த நேரமும் ரிவர்சல் ஆகலான்னு. அதுக்கப்புறமேட்டு இந்த ஒரு கேண்டிலோட மூவ்மெண்ட் நான் ப்ரெடிக்ட் பண்ணேன். ஏன்னா இதுக்கப்புறமேட்டு கண்டிப்பாக வந்து ஒரு 50 மினிட்ஸ் வந்து மார்க்கெட் வந்து கீழே இறங்கும்னு நான் ப்ரெடிக்ட் பண்ணேன். அதே மாதிரி இந்த கேண்டிலுக்கு அப்புறமேட்டு மார்க்கெட் வந்து இவ்வளோ தூரம் கீழே இறங்கி வந்திருக்கு இவ்வளோ தூரம். ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி நான் வந்து புட் சைடு வந்து ஒரு 4 லாட் நான் பை பண்ணேன். அதில் நான் வந்து ப்ராஃபிட் மேக் பண்ணேன். இப்போ வரைக்கும் என்னோடய ஓவரால் ப்ராஃபிட் வந்து 6,775 இருக்குது. ஓகே, இந்த டே வந்து இன்னையோட நான் க்ளோஸ் பண்ணுறேன். எனக்கு போதும். நீங்களும் வந்து ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரெண்ட் லைன் அப்போது வந்து ட்ராப் பண்ணி பாருங்கள். ஒன்ஸ் வந்து பிரேக் அவுட், அதாவது இது வந்து பிரேக் அவுட் ஆகிட்டு கீழே வரப்போது நீங்கள் வந்து புட் சைடு வந்து போகலாம். அப்படி இல்லாட்டினா வந்து ஒவ்வொரு டைம் வந்து மார்க்கெட் இந்த இடத்துல டச் ஆகிட்டு மேலே போகிறப்போ நீங்கள் என்ட்ரி கொடுத்து ப்ராஃபிட் வந்து புக் பண்ணலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோட கருத்துக்கு எதுவாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் தேங்க்ஸ், பாய்.